ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. समनुस्मृततावकाङ्घ्रियुग्म समनुपङ्कजसम्भवाङ्कजन्मा निजमन्तरमन्तराय हीनं चरितं ते कथयन् सुखं निनाय. இந்த 14வது தசகத்தில் பட்டதிரி கபிலமுனி அவதாரத்தை வர்ணிக்கிறார். இதில் முதலாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மாவின் புதல்வரான மனு தன் காலத்தை, அதாவது மன்வந்தரத்தை இடையூறில்லாமல் இனிதே கழித்தார். இப்படி மனு கழித்ததற்கு காரணம் உன் சரண கமலங்களை இடைவிடாது தியானித்ததால் ஆகும். இப்படி தியானித்ததுதான் மனுவின் உற்பத்தி ஸ்தானம் மிக பரிசுத்தமாக உள்ளது. பகவத் தியானம் செய்த காலம் தவிர மீதி காலங்களில் மனு ஸ்ரீ பகவத் கதையை உபதேசித்து வந்தார்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். समये खलु तत्र गर्दमाख्यो द्रुहिणश्चायभवस्तदीयवाचा धृतसर्गरसो निसर्गरम्यं भगवं ஸ்வாமயுதம் சமாசிஷேவே. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். கபில அவதாரத்தை சொல்வதற்காக பட்டதிரி கர்தமரின் சரித்திரத்தை முதலில் சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, பிரம்மாவின் நிழலில் இருந்து கர்தமர் தோன்றினார். இவர் பிரம்மாவின் சொல்லை அன்புடன் ஏற்று படைப்பு தொழிலில் விருப்பம் கொண்டார். அதனால் கர்தமர் இயற்கையிலேயே அழகு வாய்ந்த உன்னை 10,000 ஆண்டுகள் துதித்து தவம் செய்தார். பெரிய உலகை சிருஷ்டிப்பது சாதாரண காரியமில்லை. இதற்கு பகவானின் அனுகிரகம் வேண்டும். இதை பெறுவதற்காகத்தான் கர்தமர் 10,000 ஆண்டுகள் பகவானை தியானித்தார்னு பட்டதிரி சொன்னார். गरुडोपरि कालमेघकम्रं विलसत्केलिसरोजपाणिपद्मं हसितोल्लसिताननं विभो त्वं वपुराविष्कुरुषे स्म गर्दमाय. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, கருடன் மீது உன் அழகிய திருமேனி மார்பில் மகாலட்சுமியுடன் உள்ள ரூபத்துடன் கர்தமருக்கு காட்சி அளித்தாய். கர்தமர் பூமியில் விழுந்து உன்னை நமஸ்கரித்து மிகவும் ஆனந்தம் அடைந்தார். இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஸ்துவதே புளகாவிருதாய தஸ்மை மனு புத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹி கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத் ஸ்வகதிம் சாப்யனுக்ரஹ்ய நிர்கதோ பூஹு. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, கர்தமர் உன் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் உன்னை துதித்தார். உடனே நீ கர்தமருக்கு மனைவியாக சுவயம்பூ மனுவின் மகளான தேவகூதியை வரவழைத்தாய். அவள் மூலம் 9 பெண்களையும் உன் அம்சமான கபிலர் என்ற மகனை அவர் தேவகூதியிடம் பெற்று இறுதியில் மோட்சத்தையும் வரங்களாக நீ கொடுத்தாய். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். समनुशतरूपाय महिष्या गुणवत्या सुधया च देवहूत्या भवतीरितनारदोपदिष्टः समगात् गर्दमप्मागதி பிரதீக்ஷம். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்வயம்பூ மனு சதரூபையுடன் புத்ரி தேவகூதியை கூட்டி கர்தமரை சந்திக்க வர்றதை பற்றி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, உன் ஏவலால் நாரதர் ஸ்வயம்பூ மனுவிற்கு அறிவுரை கூறினார். ஸ்வயம்பூ மனுவும் தன் மனைவி சதரூபை மகள் தேவகூதியுடன் கூட கர்தமரை சந்திக்க வந்தார்னு பட்டதிரி சொல்கிறார். மனுனோபஹ்ருதாம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ஷன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருட சுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கர்தமர் தேவகூதிக்கு அனுகிரகம் செய்தல் பற்றி விவரிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, கர்தமர் மனுவால் கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்பட்ட தேவகூதியை மனைவியாக அடைந்தார். உன்னை வழிபடுவதிலேயே ஆழ்ந்திருந்த கர்தமர்
மனைவியின் உறுதியான தொண்டினால் கவரப்பட்டு அன்பினை செலுத்தினார். குருவாயூரப்பனை பார்த்து கூறுகிறார். सपुनस्त्वदुभासनप्रभावात् दयिता कामकृते कृते विमाने वनिताकुलसङ्कुलो नवात्मा व्यहरद्देवपतेषु देवहूत्या. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கர்தமர் தேவ விமானத்தில் தேவஹூதியுடன் அனுபவித்ததை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னை வழிபட்டதின் மகிமையால் கர்தமர் தன் மனைவியின் விருப்பத்திற்கு தேவ விமானம் ஒன்று உண்டு பண்ணினார். இந்த விமானத்தில் கர்தமரும் தேவஹூதியும் மற்ற தேவஹூதியின் தோழிகளும் அமர்ந்து கொண்டு வான வழிகளில் வலம் வந்தார்கள். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொன்னார். शतवर्षमदव्यदीत्य सोऽयं नवकन्या समवाप्य धन्यरूपाः वनयानसमुद्यतोऽपि कान्दाहितकृत्वज्जनो ननोत्सुकोऽन्यवात्सीत्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நவ கன்னிகைகளின் உற்பத்தியை பற்றி வர்ணிக்கிறார். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கர்தமர் 100 ஆண்டு தேவஹூதியுடன் கழித்தார். மிகவும் அழகான 9 பெண்களை பெற்றார். ஆயினும் உன்னுடைய அவதாரத்தை எதிர்பார்த்து 100 வருஷங்கள் அங்கே வாழ்ந்தார். குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார். निजभर्तृगिरा भवन्निषेवा निरताय मत देवदेवहूत्यां कपिलस्त्वमजायता जनानां प्रथयिष्यन् परमात्म தத்துவவித்யாம். இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ பகவான் கபில அவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பலகாலம் தேவஹூதி பல நல்ல காரியங்களும் பதி சுশ্ரூஷையும் செய்ததன் பயனாக நீ அவளுடைய வயிற்றில் கபிலராக அவதரித்தாய் என்று பட்டதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை பார்த்து கேட்டார். मनमे युषिगर्दमे प्रसन्ने मत सर्वस्वमुपाधिसज्जनन्यै कपिलात्मकवायुमन्तिरेश त्वरितं त्वं परिपाहि मां गदौकात्. இந்த 10வது ஸ்லோகத்தில் கர்தமர் வனம் செல்லுதல், ஸ்ரீ கபிலர் தன் தாய் தேவஹூதிக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தல் என்பதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, கபிலராக நீ அவதரித்த பின் கர்தமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வனத்திற்கு சென்று ஜீவன் முக்தராகிவிட்டார். மதத்தின் சாரங்கம் சாங்கிய மதம் முழுவதும் நீ கபிலராக உன் தாயான தேவஹூதிக்கு உபதேசித்தாய். குருவாயூரப்பா, நீயே என்னை நோய்களிலிருந்து விலக்கி விரைவில் காத்தருள வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன்கிட்ட பிரார்த்திக்கிறார். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.